சண்டே வந்துட்டு ஒரு யம்மியான லஞ்ச் ப்ரீத்தி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா ஒரு 5 வெரைட்டியில். ஸோ நல்ல ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிற வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த வீக்கில் மண்டேக்காக வெயிட் பண்ணிருந்தேன். ஆக்சுவலி இந்த வீக்கில் இருந்தால் மண்டே வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மண்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஆஃபீஸ் பக்கம் போய் ஒரு 3-4 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மண்டே பெருசாக எதுவும் வேலை இல்லை, ஏன்னா லஞ்ச் வேலையும் வந்து பெரிய வேலை, அதை முடிச்சிட்டா ப்ரீத்தி. ஸோ ஈவினிங் அந்த வேலையில் இருக்கிற வேலையில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ போட்டேன். 3 பேரும் சேர்ந்து குடிக்கலான்ட்டு தான் சொல்லி டீ போட்டேன். பட் அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அம்மாவும் ப்ரீத்தியும் பின்னாடி வந்து ஒரு செடி வைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி அம்மா கூப்பிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் வரவே இல்லை. வச்ச டீ ஆறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு நானே வந்து குடிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் டீ கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே வெளியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். நைட் டின்னர் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபீல் லிட்டரலாக அந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகல அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சுங்க. பேக்கில் எடுத்து ஒன்றா பேக் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தா ஐடி கார்டை வந்து காணும். எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செப்பரேட்டாக எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. அதுவும் எந்த கவருன்னு பாருங்கள், ஐடி கார்டு வைக்கிற கவராக இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்து எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த எக்ஸைட்மெண்ட் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் போகிறதுனால ரெகுலராக போனால் இதுவும் போர் தான் அடிக்கும்.